நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சிக்கன் 3/4 கிலோ எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக 3, 1/4 கப்பு மல்லி, 1/4 கப் புதினா போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் எடுத்து நல்லா பொன்னிறமாக வதக்கி கருவேப்பிலை சேர்த்து அப்போ அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன் போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி பெரிய தக்காளியில் 1/2 தக்காளி வெட்டி போட்டுக்கோங்க. 1/2 தக்காளி அரைச்சி எடுத்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவு வதக்கிக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே கறி மசாலாத்தூள், கரம் மசாலாத்தூள், இது 2உடைய இன்க்ரீடியன்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ஊற வச்ச கறியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இப்போ தேவையான உப்பும் போடணும். நான் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். மசாலாத்தூள் அளவெல்லாம் நான் இதிலே கொடுத்துருக்கேன். இது இப்போ தேவையான உப்பு போட்டுட்டு அப்புறம் மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இதை குக் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க மூடி வச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி நிறைய விட்டு எவ்வளோ வேக வைக்கிறதுக்கு தேவையோ அது போட்டு நல்லா மூடி கொதிக்க வைக்கணும். நல்லா கொதி வரணும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஃப்ளேமை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கன் குக்கர் ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும். நம்ம டெலிஷியஸான சிக்கன் கிரேவி ரெடி. இது செஞ்சு பாருங்கள். இது ஒயிட் ரைஸுக்கு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.